ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. நான் சொன்ன மாதிரியே கூர்க் வந்துட்டோம். நாங்கள் மலைத்தொடர்களில் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ரெண்டு சைடும் பச்சை பசேர்னு இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கே ரம்யமாக அருமையாக இருந்துச்சு. எல்லா மரங்கள்லேயும் இந்த பெப்பரோட கொடி வந்து சுற்றி இருந்துச்சு. நிறைய மரங்கள் நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா இதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டலுடைய ஓவரால் வியூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐபின் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டு இதில் 2 டைப் இருக்குங்க. நாங்கள் இருந்தது டீலக்ஸு, இன்னொன்று வந்து ஷேலட் இருந்தது. அதாவது வுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். நாங்கள் போய் பார்த்தப்போ அதையும் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த ஷேலட்ஸ் போங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸும் சரி, அது இருக்கிற அந்த இடமும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் டீலக்ஸ் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனோம், நம்மளுக்கு கொஞ்சம் இதுவும் இருக்கணும் இல்லையா, சேஃப்டின்றதுனால, எங்களுக்கு பூச்சி பொட்டெலாம் வராமல் இருக்கணுன்றதுனால. பட் they said that is also very safe ன்னு சொல்லிட்டு நல்லா ப்ளே ஏரியாலாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம பூஸ் பாலு, கேரம் போர்டு அதெல்லாம் இருந்துச்சு. சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருந்துச்சு. அப்புறம் இதான் நாங்கள் தங்கியிருந்த டீலக்ஸ் ரூமோட ஓவரால் வியூ. எல்லா ஹோட்டல் போலியும் நார்மல் தான். ஆனால் இங்கே வந்து நான் நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா வெதர் ஒரு ப்ளசண்ட்டாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் செக் பண்ணிட்டு தான் போனோம் வெதர் உடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. மார்னிங்லாம் வந்துட்டு ஒரு 20 இருந்துச்சு. நைட்லாம் வந்து கேம் டவுன் டு 12 or 13. ஸோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது வித்தவுட் ஏசியே. அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணோன்னா வி வென்ட் டு பிளான்டேஷன் இதுக்கு போயிருந்தோங்க. நான் லைவாகவே அங்கே என்ன நடந்துச்சு, நாங்கள் என்ன இன்ட்ராக்ஷன் பண்ணோன்றதெல்லாம் நான் லைவாகவே விடுறேன். நீங்களே கேட்டு ரசிங்க. நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கினோங்க. எங்களை வந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் மாதிரி நடக்க விட்டுருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு போகும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. போக போக எங்களுக்கு அது ஈஸி ஆயிடுச்சு. என்ன சீடுமா அது? பிளான்டேஷனா, பீபரியா, ஹவுஸ் பிளான்டா? நான் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு மெயின் காஃபி பிளான்டேஷன். ஓகே, காஃபி இருக்கு, ஸ்பைசஸ் இதெல்லாம் அங்கே எடுத்து பாருங்க. அந்த மாதிரி அது இதான் பிளாக் கிரேப் ஃப்ரூட்டா? எஸ், பம்பளி மாஸ். பம்பளி மாஸ் பெருசாக வரும். எங்களை ஒரு குச்சியை கொடுத்து நடக்க விட்டாங்க. இந்த பாதையை பாருங்க. இந்த பாதையில் நாங்கள் நடக்கணும். ஓகே, ஜாலியாக விளையாடுமா. இது வந்து அவகேடோ. சாப்பிடல, இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்கு அந்த மாதிரி வரும். பட் இதுக்குள்ள சீடு வரும். ஒன்று குட்டி காட்டுங்க. இது பாருங்க மக்களே, இதுதான் கொக்கோ சீடு. கொக்கோ பவுடர் நிறைய டார்க் சாக்லேட்ல யூஸ் பண்ணுறது. டார்க் சாக்லேட் ரொம்ப ஹெல்தி. ஆமாம், ரொம்ப ஹெல்தி. எனக்கு அதுதான் பிடிக்கும், ஒயிட் சாக்லேட். உப்பாங்க இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய ஃப்ரூட்டுங்க. இது வந்து கொக்கோ பிளான்ட். ஓகே, வாங்க அடுத்ததை பார்ப்போம். இப்படி தாங்க ரொம்ப இந்த பிளான்டேஷனுக்குள்ளே வரும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. எது அந்த பெல் ஃப்ளாரா? இல்லை, அது எல்லா இடத்துலையும் கிடக்குது. மக்களே பாருங்க, கிணறு
கிணத்துலேருந்து எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறாங்க. கிணறே தண்ணி இருக்கியா? இருக்கும். போகணுமா? என்னது இது? ஆமாம்மா, நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோகிராஃபர். யூடியூப்பில் வரும்ல உண்டு. கிராம்பு எப்படின்னா இதில் வந்து ஃப்ளவர் வரும், அதை எடுத்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரே லவங்கத்தில் வந்து வேறு வேறு குவாலிட்டி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் மரூன் கலர் வரும். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, ஸ்பைசி ஜாஸ்தி வருது, ஆயில் வருது. ப்ரௌனா மரூன் அது எடுத்து. இது வந்து ஏலக்காய். ஏலக்காய் தெரியுதா? அதான் ஏழையாக தான் இருக்குது. அது ஏலக்காய் எங்கே இருக்குது? ஏலக்காய் ஏழையாக இருக்குது. ஏலக்காய் இல்லையா? ஏலக்காய் இல்லை. ஏலக்காய் மேலே எதுவுமே இருக்காது, கீழே வருது ரூட்டில். இதை பாருங்க, ஏலக்காய் இது இருக்கா? இங்கே ஒளிஞ்சிருக்கான். ஒளிஞ்சிருக்கு. ஒளிஞ்சுன்னு இருக்கிறான் பாரு கண்ணன். இல்லை, அதில் இப்போ வேஸ்ட் உள்ள ஒயிட் கலர் வருது. இது கொஞ்சம் பெருசாக அந்த முட்டா பால் பாலாக வருது. அதான் ஏலக்காவா? ஏலக்கத்தில் வந்து உங்களுக்கு 3 வெரைட்டி இருக்கு. ஒன்று கொஞ்சம் நீளம் வருது, கிரீன் கலர். அது ஹைப்ரிட். அது மெஷின் ட்ரைட் பண்ண. யூடியூபை பார்க்காதீங்க, இது வேறையாங்க. அது வேற. இது பேலீஃப் மரம் வேறையாங்க, பட்டை மரம் வேறையாம். ஆனால் பட்டை மரத்தோட இலையை வந்து பேலீஃப் மாதிரி யூஸ் பண்ணலாமா? ஓகேங்களா? ஓகே. ஆக்குங்க, ஊட்டிங்க. ஆமாம், இதை வந்து இது பண்ணலாம். பால் இங்கே ஒரு சில்லி தெரியுதா? இதுக்கு பேரு பேர்ட்ஸ் ஐ சில்லி சொல்றாங்க. காந்தாரி மிளகா. ரொம்ப ஸ்பைசி வருது, செம்ம காரமாக வருது. ஆனால் நீங்கள் இதில் என்ன ஸ்பெஷலிட்டினா வேற கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிட்டா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இந்த பேர்டு ஆயிடுச்சு. இதில் வந்து ஹையஸ்ட் இங்கே பிக்கல் பண்ணுறாங்க, உருக போடுறாங்க. இந்த மரத்தில் தான் எப்படின்னா இந்த மரம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண இந்த மாதிரி லிக்விட் வருது பாருங்க. இந்த லிக்விட் வந்து ஸ்டோன் மாதிரி வரும், பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர். இதுதான் ஒரிஜினல் சாம்பிராணி, ரோபான் இந்த மாதிரி தான். எங்களுக்கெல்லாம் தூப் ஸ்டிக்கெல்லாம் கிடைக்க பாருங்க. ஆமாம் ஆமாம், கெமிக்கல். பட் நேச்சுரலி ரப்பர் எடுப்பாங்கல்ல, பால் எடுக்கிற மாதிரி. பால் சாம்பிராணி, பால் சாம்பிராணி. சாம்பிராணி நான் போறேன். நல்ல மோர்மா, இதை பாருங்க, நல்ல மோர்ரா பாருங்க. அதான் உண்மையான, இதுதான் நல்ல சாம்பிராணி. கொண்டு போவாங்க வாசம். இந்த மரத்துலேருந்து தான் அந்த சாம்பிராணி பவுடர் குடிச்சாங்க. மக்கள் எப்படி இதெல்லாம் விட்டுருக்காங்க? அது வாசனையே வராதான், அதனால. அதாவது கப்புன்னு பிடிச்சிக்கிறவங்களுக்கு கற்பூர சாம்பிராணி, பிடிக்காதவங்களுக்கு மட சாம்பிராணி. அதனாலதான் அவர் என்னை வந்து கற்பூர சாம்பிராணினால என்னை முன்னாடி கூப்பிடுறாரு. வாங்க, ஈஸிடா, ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கு பாரு. அவ்வளோதான். இன்னொன்று வந்து இதெல்லாம் மேலே இருக்காது, இன்னொன்று ஸ்டெம்மில் தான் வரும். இந்த ஃப்ரூட் கொஞ்சம் பெருசாக அப்படியே சாப்பிடலாம். பழம் இப்போ க்ரீன் கலர் தெரியுது, பழம் வந்து மரம் தர அப்படியே சாப்பிடலாம். யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ட்ரை ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அது கென்யா ஆரஞ்சு. கென்யா ஆரஞ்சு முந்திரி. அப்படிதான்
டபுள் பீன்ஸ். அப்படியே சாப்பிடலாம். இப்ப காட்டுங்க அந்த மல்பெரி ஃப்ரூட்டை பாயிண்ட் பண்ணுங்க. அதோ பாருங்க மக்களே, மல்பெரியா. இந்த ஃப்ரூட் அப்படியே சாப்பிடலாம். அதோட ஜூஸ் பண்றாங்க, வைன் பண்றாங்க, நிறைய ஜாம் யூஸ் பண்றாங்க. மல்பெரி எல்லாத்துக்கும் ஒயின் பண்ணிடுறான். இங்க எதுவுமே ஃப்ரூட். ஆமா, அது பழச்சாறு. இதெல்லாம் வந்து நிறைய செடி இந்த மாதிரி ஆயிட்டு அதான் வேறு பாருங்க. பயமா இந்த மரத்துல என்ன தெரியுதா? தெரியுதா? கிரீன் கலர் குடிவியா கிரீன் கலர் பூ தெரியும். ஜூம் பண்ணுங்க. ரெட்டா தான் தெரியுது. இங்க வா, நீ பார்த்து சொல்லு. பாருங்க இங்க கூட்டு தெரியுதுங்க. இங்க பாருங்க கூட்டு தெரியுதா? ஆமா 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 ஆமா, எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் கிடையாது. இங்க பாருங்க ஆரஞ்சு தானே அதுவும். இங்க பாருங்க. ஆமா ஆமா, அதோ தெரிஞ்சு பாருங்க, அது பாருங்க. அப்படியே இருங்க. கடல் தெரியுது. நம்ம சாப்பிடுற புளியை விட இதுதான் நல்லது. எதுக்கான இங்க புளிக்கு லெமன் புளி யூஸ் பண்ண மாட்டாங்க, கோக்கம் தான் யூஸ் பண்றாங்க. கோக்கம், மெடிசன் வேல்யூ, கொடம்புளி ரொம்ப மெடிசன் வேல்யூ இருக்கு. அப்படியே இது பாடி கோல்ட் கிடைக்குதா இங்க? கிடைக்கும். துபா நான் காட்டுறேன் பாரு. இங்க பார் தெத்தா. சரி, காபி பிராண்ட்ல நிறைய பிராண்ட் எல்லாம் வருது இல்ல, அது எப்படி அவங்க நல்லா சொல்றேன். எல்லாம் பேச விடுங்க அவரை. ஏன்னா நாங்க காபி டீச்சர் ஜஸ்ட் லிசன். பிரின்சிபல் இஸ் டாக்கிங். காபி வாங்கி போலாம். பிரின்சிபல் பேசுறாரு, கேளுங்க டீச்சர். தென் யூ ஆஸ்க் தி क्वेश्चन. அண்ட் ரோபாஸ்டா காஃபி இருக்குல்ல, ஒரு மரத்தோட லைஃப் வந்து 120 இயர்ஸோட லைஃப். ஆனா இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் காஃபி இயர்லி ஒன்ஸ் ஹார்வெஸ்டிங்ல எவ்வளவு கிடைக்கும்? ஸோ காஃபி எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் வரும், ஒயிட் கலர் ஃப்ளவர். அதோட ஸ்மெல் இருக்கிற சேம் மல்லிகை ஜஸ்மின் மாதிரி ஸ்மெல். நெக்ஸ்ட்டு காஃபி ஸ்டார்டிங் க்ரீன் கலர், குட்டி க்ரீன் கலரில் வருது. பட் இதோட சீசன் வந்து ஹார்வெஸ்டிங் டைம் வந்து ஜனவரி அண்ட் பிப்ரவரி. ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டோம் ஜனவரி பிப்ரவரியில் என்ன ஆகுதுன்னா அந்த க்ரீன் கலர் குளமாகுது, ரெட் கலர். அதில் கையில் எடுத்துட்டு வெயில் காய போடுறது. சன்ரைடு ஒரு 10-15 days சன்ரைடு பண்ணணும். சன்ரைடு பண்ணால் அந்த ரெட் கலர் கொஞ்சம் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா மெஷின் போட்டு பல்ப் பண்ணாங்க. பல்ப் பண்ணி மேலே தோல் இருக்கிற தோல் எடுப்பாங்க. தோல் வேஸ்ட் தான், தோல் இது கிடையாது. பட் அதுக்குள்ளே சீடு இருக்குது, காஃபி பீன், காஃபி கொட்டை. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தடவை சன்ரைடு பண்ணணும்னா நெக்ஸ்ட் மெஷினில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணுறாங்க. எங்களுக்கு காஃபி ஸ்மெல் இருக்குல்ல, அரோமா இருக்குல்ல. இப்போ அங்கே நீங்கள் ரா மெட்டீரியல் ஸ்மெல் பண்ணால் எதுவுமே இருக்கு, அரோமா இருக்காது. நாங்கள் எப்போ காஃபி பீன் ரோஸ்ட் பண்ணுவீங்க, ரோஸ்ட் பண்ணால் மட்டும் தான் காஃபி ஸ்மெல் அரோமா வரதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோபாஸ்டா காஃபி எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகுது வந்து ஃபில்டர் காஃபியில். எங்களுக்கு எல்லாம் சவுத் இந்தியாத்தில் ஐஎஃப் யூஸ் ஆகுது. இதுதான் ரோபாஸ்டா காஃபி, ஃபில்டர் காஃபி. அண்ட் இன்னொரு காஃபி வருது, அதுக்கு பேர் வந்து அரபிகா காஃபிஸ். அரபிகா காஃபி பிளான்ட் இது. இந்த அரபிகா காஃபி மாதிரி ஸ்ட்ரைட் போகுது, ஒரு 10-15 feet ஆகிடுது. நெக்ஸ்ட் இதோட இலை பாருங்க, சின்னதாக இருக்குது, பெருசாக இல்லை, பெருசாக சின்ன சின்னதாக. நெக்ஸ்ட் இந்த மரத்தோட இலை பாருங்க, ரோபாஸ்டா இலை பாருங்க, பெருசாக. நெக்ஸ்ட் இந்த மரத்தோட லைஃப் வந்து உங்களுக்கு 70 to 80 years வரை லைஃப் இருக்குது. பட் இதோட சீசன் ஹார்வெஸ்டிங் டைம் வந்து டிசம்பர். இது இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். எடுத்துகிட்டு சன்ரைடு, நெக்ஸ்ட் பல்பிங், ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் சேம் தான். பட் இந்த அரபிகா காஃபி நிறைய ஆகுது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி. இந்த பிராண்டில் ஒரு பாருங்க, ப்ரூ, நெஸ்டா, லவிஸ்டா, டேவிட் அப்படி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த அரபிகா காஃபி. ஓகே. அண்ட் இன்னொரு காஃபி இருக்குது, அதுக்கு பேர் வந்து காவேரி காஃபி சொல்றாங்க. காவேரி காஃபி ரொம்ப ஐட்டி. காஃபி இருக்கிறத ஓல்டுல மூணு, ஒன்று ரோபாஸ்டா, இன்னொன்று அரபிகா, இன்னொன்று லபரிகா. இந்த ரா மெட்டீரியல் இருக்கா, இதுக்கு பேர் வந்து சில்வர் மரம் சொல்றாங்க. சில்வர் ட்ரீ. நீங்க பாருங்க காஃபி பிளான்ட்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய சில்வர் ரோக்கு தான் இருக்கு. ஆமா. எதுக்கு போடுறாங்கன்னா காஃபிக்கு ரொம்ப கோல்டு தேவை, என்ன தண்ணி தேவை. ஓகே. இது காஃபி இன்னும் இல்ல,
காஃபி ஷேடுக்கு மட்டும் இப்படி ஒன்று போடுறாங்க. Okay. இதோட வேர்ல இருக்கல தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறது, தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிட்டு காஃபிக்கு சப்ளை பண்ணிட்டே வருது, ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஓகே ஓகே. அதுக்கு நிறைய போடுறாங்க சிலோரோ காஃபி பிளான்டேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த சிலோரோக்கு மெயின் யூஸ் ஆகுது ஃப்ளைவுட்டுக்கு. ஃப்ளைவுட், கிரிக்கெட் பேட்டு, பென்சில், டாய்ஸ் எல்லாம் இந்த சிலோரோக்கு தான். ஆமாம், சில்வர் ஆனால் சில்வர்னு பேர், ஆரஞ்சு மாதிரி. ஓகே ஓகே ஓகே. செம்மையாக இருக்கு. ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, தூக்கம் வராது, இன்ஸ்டன்ட் எனர்ஜி அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி கிரீன் கலராக வருது. பட் இதோட சீசன் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு, மார்ச்சில் சீசன். மார்ச்சில் அந்த கிரீன் கலர் பழமாகுது, ரெட் கலர் ஆகுது. ரெட்டுக்கு வெயில் காய போனோம்னா சன் ரெட் பண்ண கலர் ஆகுது பிளாக். அதுதான் பிளாக் பேர். ரெட் கலர் இருக்கும்போது என்ன பண்ணால் மேலே தோல் எடுப்பாங்க, தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது கலர் ஒயிட், அதுதான் ஒயிட் பேப்பர். ஒயிட் பேப்பர் அண்ட் பிளாக் பேப்பர் ஒன்றுக்காக தான் ப்ராசஸும் வரது. பட்டை எப்படின்னா ಈ மரத்தோட பார்க் எடுப்பாங்க. அந்த 2 லேயர் வருது, அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். அந்த அவுட்டர் லேயர் வந்து செகண்ட் குவாலிட்டி, இன்னர் லேயர் சுருளி பட்டை சொல்லுங்க பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கொஞ்சம் சாப்பிட்டு ஸ்பைசி ஜாஸ்தி, ஸ்பைசியாக வருது, ஸ்வீட் வரும். நெக்ஸ்ட் இதோட இலை இருக்குது பாருங்க, இது சேம் பிரிஞ்சலை மாதிரி யூஸ் பண்ண, பட் பிரிஞ்சலை கிடையாது, சின்னமான இலை. பட் இது வந்து அரோமா ஸ்மெல் வராது. வருது. அது கட் பண்ண மாட்டோம், இல்லை அப்படியே பட்டை. நிறைய பார்த்துருக்கணும், மும்பையில் இருக்கு. இதுக்கு எல்லாமே ரெயின் வாட்டர் தான். ரெயின் வாட்டர் தான், மழை இல்லைன்னா ஃபில்டர் பண்ணணும். இந்த பழம் சாப்பிடலாமா? காட்டு வாழை சொல்லிக்க வேண்டியது பழுக்கும் போது அதை சாப்பிட்றதுக்கு ஸ்லாப் இருக்குல்ல, ஸ்லாபை சாப்பிட்றதுக்கு நிறைய சேர்ந்தாகும்.
கண்ணு வச்சு விடும். அந்த கோப்ராவை சாப்பிட நம்ம இருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையே நம்ம. ஏய் ரொம்ப நல்லா இருக்கும்பா. பேஷன் ஃப்ரூட். அனிதா மொஜிட்டோ பேஷன் ஃப்ரூட் ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்ட் எல்லோவில் வரும். ஆமாம். பிக் எப்படியான மரத்து விளைந்த பில்டிங்கோட கொஞ்சம் பெருசாக வருது, அது பிக் அணி டைகர் அணி சொல்கிறேன். இன்னொன்று வீட்டிலே பண்ணுறது ஹோம்மேட் அணி, அந்த மாதிரி பாக்ஸில் அது ஹோம்மேட் ஹனி. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்மால் பீ ஹனி சொல்கிறாங்க. இந்த ஹனி வந்து ரொம்ப ரேர் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ஹனி மரத்துக்குள்ளே வருது. இந்த 2-3 சவுண்ட்ஸ் எடுப்பாங்க, எடுக்கணும் ஃபுல் மரம் கட் பண்ணிட்டு தான் எடுக்கும். உங்களுக்கு ஹனி கிடைக்கிறது 300 இல்லைன்னா 400 ml மட்டும் தான், ஜாஸ்தி கிடைக்காது. அந்த ஹனி வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கோல்டன் கலராக வருது. நீங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பு, இங்கே எவ்வளோ ஓல்டு எவ்வளோ பிளாக் கலராக வருது. இது நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன் சிறப்பு யூஸ் பண்ணி. இது பாருங்க பேர்டோட பீக் மாதிரி இருக்கு. சூப்பராக இந்த பேரட் மாதிரி ஆப்பிரிக்கன் பேரட் அழகா இருக்கு பாருங்க மக்களே. பேர்ட்ஸ் எது இதா இதோதா அதாவது ஏதோ இதுன்னு சொன்னார். என்னது பல்ப் குழுது ப்ளம் குழு மாதிரி இது ஷோப். ஆமாம் பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அழகா இருக்கும். நானும் என் சிஸ்டரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே ஒயின் டேஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் காஃபி கொஞ்சம் பவுடர்ஸ் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.